ஹலோ வஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம வெத்த குழம்பு சாதம் குக்கரில் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதெல்லாம் வச்சு தான் ஒரு சாதம் குக்கரில் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் இந்த குக்கர் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சாதத்துக்கு கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது ஒரு 10 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு விடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு விடுறேன். ஒரு ஸ்பூனு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு விடுறேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு மணத்தங்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட சுண்டக்காய் வத்தல் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 20 வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு விடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுருங்க. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுறேன். பாருங்கள், புளி தண்ணி கொஞ்சம் கொதித்து வருது. இப்போ நம்ம இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு டம்ளருக்கு 4.5 டம்ளர் கூட ஊற்றலாம். நான் 3 டம்ளர் ஊற்றியிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நான் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுறேன். ஒரு சின்ன வெள்ளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுறேன். இப்போது அரிசியில் இருந்த தண்ணியும் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, 4.5 டம்ளர் தண்ணி மொத்தமாக இதில் ஊற்றிடுறேன். நல்லா கொதி வந்த பின்ன அரிசி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நான் அரிசியை போட்டுடுறேன். அரிசியை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடிட்டு, குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் எடுத்து வச்சுக்கலாம். நான் காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி போட்டு அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் கடுகு கருவேப்பிலெல்லாம் தாளித்த பின்னா அதையும் போட்டுக்கோங்க. இப்போது நான் குக்கரை மூடி 4 விசில் எடுத்துடுறேன். குக்கரை மூடி விசில் போட்டுட்டேன். ஹைலியும் இல்லாமல் லோலையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் எல்லாம் போயிட்டு இப்போ நான் வெயிட் எடுத்துகிட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் இப்படி தான் தளன்னு இருக்கும். உடனே சாப்பிட்றதா இருந்தால் 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா சாப்பிட்றதா இருந்தால் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறது அப்படியா இருந்தால் நம்ம 4.5 டம்ளர் தண்ணி இப்படி கொல கொலான்னு தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஆற கெட்டி ஆகிடும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.